பணி தனை செய்ய அவர் அழைத்தார். அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணி தனை செய்ய அவர் அழைத்தார். அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். நாம் அவர் மந்தையின் ஆடுகளாம், நாம் அவர் மந்தையின் ஆடுகளாம். பலியாக நம்மை தெரிந்தெடுத்தார், அவர் அழைத்தார், அன்பில் பணித்தார். இறையரசு பெருகிடவே இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணி தனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு புதிய நாளிலே ஆண்டவர் எங்களை இந்த பலிப்பீடத்தின் முன்பாக அளித்திருக்கின்றார். ஆகவே தகுதியான முறையிலே இந்த கல்வாரி பலியில் நாங்கள் கலந்து கொள்ள ஆண்டவரது அருளையும் இரக்கத்தையும் இறைஞ்சுவதோடு இன்றைய நாள் முழுவதும் எங்களுடைய வாழ்வை ஆண்டவருடைய பாடத்திலே ஒப்படைப்போம். அவரது சித்தப்படி எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் அமைத்து கொள்ள ஆண்டவரது அருளையும் இரக்கத்தையும் இப்பலி வழியாக இறைஞ்சி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகன் வழியாக எங்களை உமது புதுப்படைப்பாக்கி உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருளினாலே அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும் அவரிலே எங்கள் இயல்பு உம்மோடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவிசாய்க்கின்றார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்துக்கேற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கின்றார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கின்றார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்குண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டுமென நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம், ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கின்றார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள், ஆனால் உலகனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கின்றது, அது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்றோம். இவரே உண்மை கடவுள், இவரே நிலைவாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கியவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி ஜாலிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களது வெற்றி அழிந்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரியது. அல்லேலூயா. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காரிலில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 திருவசனங்கள் 22 தொடக்கம் 30 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் ஜூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகிலுள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள்.
யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றில் அக்கரை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெஸ்ஸியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே பிரியமான சகோதர உறவுகளே, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் தாழ்ச்சியின் மனநிலை கொண்ட மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய கிறிஸ்தவ பண்புகளிலே மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது இந்த தாழ்ச்சி என்கின்ற மனநிலை. இந்த தாழ்ச்சியின் மனநிலையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் கொண்டு வாழவில்லை என்று சொன்னால் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்பதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நான் தாழ்ச்சியுடைய கிறிஸ்தவன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய நாளாந்த காரியங்களை செய்கிற பொழுது தாழ்ச்சியின் மனநிலையோடு, நான் ஆண்டவருக்கு பயந்து வாழுகின்றவன், நான் ஆண்டவரின் அடிமை, ஆண்டவருக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தவன் என்கின்ற அந்த தாழ்ச்சியின் மனநிலையை நான் கொண்டு வாழவில்லை என்று சொன்னால் என்னுடைய திருமுழுக்கை நான் சரியான முறையில் பின்பற்றுவனாக இல்லாமல் இருக்கின்றேன். பிரியமான சகோதரர்களே, இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், யோவான் ஆண்டவருக்கு முன்னோடியாக வந்தவர். யோவானும் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய பகிரங்க பணிவாழ்வை ஆரம்பித்து திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அங்கே சீடர்களுக்கிடையில் அங்கே விவாதம் எழுகின்றது. அப்பொழுது யோவானுடைய பதில் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும். ஏனென்றால் அவர் விண்ணுலகில் இருந்து அனுப்பப்பட்ட மானிட மகன் என்கின்ற அந்த உயரிய பண்பை அவர் மனதுக்குள் கொண்டு தாழ்ச்சியின் மனநிலையோடு அவர் பணி செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலும் இவ்வாறான தாழ்ச்சியை நாங்கள் கொண்டு வாழ வேண்டும். திருவிவிலியத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அன்னை மரியாள் இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று அவள் சொல்லாவிட்டால் அங்கே கிறிஸ்து மீட்பராக எங்களுக்கு கிடைத்திருக்க முடியாது. ஆகவே அவளுடைய தாழ்ச்சியால் தான் நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, எனது சித்தம் அல்ல, உமது சித்தமே நிறைவேறட்டும் என்ற ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த தாழ்ச்சியின் மனநிலை தான் இன்று நாங்கள் அனைவரும் மீட்படைந்த மக்களாக இருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே தாழ்ச்சியோடு பணி செய்கிறார், தாழ்ச்சியோடு கடவுளை பின்பற்றுகிறார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்களும் அதே தாழ்ச்சியின் மனிதர்களாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தாழ்ச்சியின் மனநிலையோடு எங்களுடைய நாளாந்த காரியங்களை செய்ய ஆண்டவரின் வலிமையை பெற்று அவரிடம் மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்றவர்களாக நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். என்னை காக்கும் கேடயமே, உம்மை ஸ்துதிக்கின்றேன், ஆராதிக்கின்றேன். கடந்த நாள் முழுவதும் எம்மோடு நீர் இருந்து பயணித்து மீண்டும் புதியதொரு நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றிகள் பல கூறுகின்றோம். இந்நாளையும் உமது ஆசீர்வாதத்தினால் நிரப்பிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமுழுக்கு யோவான் இறைவனின் திட்டத்தையே நோக்கமாக கொண்டு தன்னை தாழ்த்தியவராக சிறப்பாக அவரது திட்டத்தை நிறைவேற்றினார். தம்மை மிகைப்படுத்தி கூறும் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம்
ஜோவானின் இப்பண்பினை எமதாக்கி வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தகப்பனே, உம் சன்னிதானம் பலதரப்பட்ட வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் பிரச்சனைகளோடும் உம் சன்னிதானம் மட்டுமே அமைதியை தர முடியும் என்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கும் பிள்ளைகளை நீரே பொறுப்படுத்து இப்பிரச்சனைகளின் துன்பங்களிலிருந்து விடுதலையாக்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களுக்கு கனிவாக செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணராகிய ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உமக்கு பெற்றுத்தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, உண்மையான இறைவற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையிலே வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில்
எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தின்மையிலே அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரிய நீலமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கண்டு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண்ணொன்று கூலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகிலே உமக்கு உகந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எமக்கு தாரும். எமக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உண்ணாமம் நான் சொல்ல வேண்டும். ஒரு போது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உள்நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒரு போது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய்,
என்னுடல் கூட எரிந்தாலும் உள்நாமல் நான் சொல்ல வேண்டும். ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் உங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நேர் வந்தளித்த நம்பிக்கையையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை உம்மில் மீண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது ஆட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மாண்டமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக உம்மை உருமாற்றுகின்ற முதலையும் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலகப் பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலாலே ஊட்டம் பெற்ற அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் வடிவம் நீதானம்மா, அருளை பொழிவதும் நீதானம்மா, ஆறுதல் அளிப்பதும் நீதானம்மா. அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா, மணிமுடி அணிந்த மாதவனே, இந்த மாநிலம் காத்திடும் தூயவளே. மணிமுடி அணிந்த மாதவளே, இந்த மாநிலம் காத்திடும் தூயவளே. உண்மையை ஊட்டிடும் பேரழகே, உள்ளத்தில் நிறைந்திடும் நறுமலரே. அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா, துன்பங்கள் தோன்றிடும் வேளையிலே நீ துணை தந்து காத்திட வேண்டும். துன்பங்கள் தோன்றிடும் வேளையிலே நீ துணை தந்து காத்திட வேண்டும். அன்பில் என்றும் அரவணைத்து என்னை அருளில் வளர்த்திட வேண்டும். அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா, ஆறுதல் பொழிவதும் நீதானம்மா, ஆறுதல் அளிப்பதும் நீதானம்மா. அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.